துரைக்கருணா சார், ஐயா என்ன அரசியல் கணக்கை வந்து டிடிவி தினகரன் இபிஎஸ்க்கு எதிராக வந்து போடுறாரு சார்? முதல்ல நம்ம சேனலுடைய கேள்விகளுக்கு தொடர்ந்து சொல்லிடுறேன். முதல் கேள்வி, திமுக தவேகாவுக்கு இடையே தான் போட்டி. விஜய் சொல்கிறேன், நீங்கள் தமிழக அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சி தான் கடந்த பல ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் இருக்குது. ஏறத்தாழ 7 முறை வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. 6 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து 7வது முறையாகவும் ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்து அந்த முஸ்தீபில் ஈடுபடுகிறார். அதான் விஜய் சொன்னது. இந்த நிலையில் டிடிவி வந்து அதை இன்னும் என்கரேஜ் பண்றாரு. அல்ல, அதுதான் அது இருக்கு. இப்போ அந்த நிலையில் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்பது அவருக்கு ஒரு ஆசை, கனவு. அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இணையான கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம், நிர்வாகிகள் பலம் இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னை ஆதரிக்கின்ற தன்னுடைய ஆதரவாளர்களை, ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். அடுத்ததாக இந்த முக்கிய கோப்புகளை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மரியாதைக்குரிய டிடிவி தினகரன். இந்த கோப்புகளை வைத்து திரு எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை மிரட்டுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம், பொதுவெளி தோற்றது. அது இல்லை என்பதை உடைப்பதற்காக அதை சொல்லியிருக்காருன்னு பார்க்குறேன். இப்போ என்ன வியூகம் அப்படின்னு, நீங்கள் 2017 இருந்தே துணை பொதுச்செயலாளர் என்கிற நிலையிலிருந்து அவரை வெளியேற்ற காலம் தொட்டே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் திரு டிடிவி தினகரனுடைய அரசியல் பயணம். அவர் அமமுக தொடங்குவதற்கு முன்னதாகவே 18 எம்எல்ஏ கூட வெளியில் வந்தார்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொடர வேண்டும், அதற்கு நான் எதிராக இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு அப்போவே சொன்னார். அதனால தான் அந்த 18 எம்எல்ஏக்கள் வந்து வெளியேற்றப்பட்டு வெளியில் வந்தாங்க. ஆக அவருடைய எண்ணம், நோக்கம் என்பது தொடக்க முதலே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான செயல். இப்போ மீண்டும் அவர் முதலமைச்சராக வருவதற்குரிய வியூகங்களை வகுக்கிறார், கூட்டணியை கட்டமைக்க போகிறாரு, மெகா கூட்டணி என்றெல்லாம் பேசி வருகிறார். எனவே அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு திரு டிடிவி தினகரன் பயணிக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இல்லை, இப்போ அதிமுகவின் மூலமாக தான் திரு டிடிவி தினகரன் வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக வந்து 90கள் தொடக்கத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இயக்கம் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மீண்டும் இப்போ எலெக்ஷன் டைமில் பேசுகிறாருங்கும் போது அந்த ஒரு கட்டமைப்பே வந்து உடைக்கிற மாதிரி இல்லையா அதிமுகங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய கட்சியை? அதான் திரு எடப்பாடி பழனிசாமி என்பவருக்கு எதிராக மட்டுமே என்னுடைய குரல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பொதுவெளி பதிவுகள் இருக்கிறது. அவரை தவிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி அது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு நான் அமமுகவையும் அதோடு இணைத்து, கூட்டணியாக இணைத்து பிற்காலத்தில் அதில் ஒன்றுபடுகிறது என்பதை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த பல மாதங்களாக 1-2 ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லி வந்தார். ஒருங்கிணையட்டும், வலிமை மிக்க அதிமுக வருகிற பொழுது அமமுகவையும் அதில் இணைத்து பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இந்த என்டிஏ அணியில் இருக்கிற போது இந்த அளவிற்கு ஒரு தீவிர எதிர்ப்புத்தன்மை, எடப்பாடிக்கு எதிரான எதிர்ப்புத்தன்மையை திரு டிடிவி கை கொள்ளவில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க சொல்ற மாதிரி சரியா 1 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த பிரஸ் மீட். ஆமா, டிசம்பர்ல நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறாரு. ஆமா, இப்போ அதுக்குள்ள செப்டம்பர் 3க்கு அப்புறம் இப்போ என்ன மாறுது சார்? அப்போ இல்லை, இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு, முடிவுக்கு பிறகு இங்கே திரு அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டுமென்றால் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிறது. ஆனால் இன்றைய நிலைப்பாட்டில் அது சாத்தியமில்லை. இப்போ திரு ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்கள் ஆதரவு வாக்கு ஒரு 8-10% இருந்தாலும் கூட தாவேகா வந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற கருத்தாக்கத்தில் என்கிற எண்ணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மூவ் பண்ணார். தாவேகா தலைமையில் ஒரு பக்கம் இருந்தாலும் இபிஎஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்தால் அது 3வது இடத்துக்கு தான் போகும் அப்படிங்கிறாரு டிடிவி. ரொம்ப முதல் முறையாக அந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இல்லை, அதுதான் அவருடைய எண்ணம். என்னென்னா, இந்த பிரிந்து கிடக்கிற இந்த சக்திகள் ஒன்றிணைந்து தாவேகாவோடு போகிற பொழுது தாவேகா 2வது, அவங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ மற்ற அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்களையும் ஒருங்கிணைத்து, இதை தாண்டி 1-2 அரசியல் கட்சிகளையும் சிறிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து தாவேகாவோடு போகிற பொழுது
அது ஒரு பலகீனமான நிலைக்கு வந்துவிடும் என்கிற எண்ணம் கருத்தாக்கம் திரு டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. அந்த கட்சிகள் வந்து யார் சார்? அப்போ டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாமே தாவக கூட போயிடுவாங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு சொல்றாரு. இல்லை, அது ஆமாம், அப்படி ஒரு எண்ணம் நோக்கம் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா எதிரியை களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற மனநிலைக்கு திரு டிடிவி தினகரன் வந்துட்டான். தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும் என்கிற பார்வை தெரிகிறது. எனவே இது எந்த விதமான வியூகத்தை வகுத்து எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறாருங்கிறது நமக்கு அவர் சொன்ன அந்த டிசம்பர் அல்லது 2026 ஜனவரியில் தான் தெரியும். முழுக்க இன்றைக்கு பலகீனமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதால் இப்படி எல்லோருமே விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்திருக்குமே என்றால் அப்போ எல்லா கட்சிகளும், எந்த தேசிய கட்சியானாலும் எந்த மாநில கட்சியானாலும் இங்குதான் கூட்டணிக்கு வருவார்கள். அதான காலங்காலமாக நடந்தது. இன்றைக்கு தனவேக்கா கொடியை பார்த்து அதோ உணர்ச்சி கிளம்பி விட்டது, எழுச்சி புறப்பட்டு விட்டது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டோம் என்றெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி, தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி, 2 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த அரசியல் இயக்கம் தாவேக்காவை பார்த்து இவ்வளவு தூரம் புறகாங்கிதப்பட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அவங்க புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த நிலைப்பாடு என்பது தொடக்கத்திலே இருந்துடல. அப்போ இது மேலும் பலகீனத்தை உருவாக்குகிறது என்பதுதான். இதை எப்படியாவது திரு எடப்பாடி அவர்களை தேர்தல் களத்திலிருந்து, அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் திரு டிடிவி தினகரனுக்கு அது தனிப்பட்ட வெறுப்பாக கூட இருக்கலாம். ஆனால் நான் 2021 வந்து நான் சொன்ன அமித்ஷா அவர்கள்கிட்ட இபிஎஸ் தலைமையிலான ஒரு அணியை நம்ம கட்டமைக்கிறோன்னா அது நிச்சயம் தோல்விக்கு தான் போய் வித்துடும் அப்படின்றத மீண்டும் வந்து உறுதிப்படுத்துறாரு. இல்லை, இப்போ ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாட்கள்லையும் ஒரு தகவலை சொல்கிறாரு. அதில் அமித்ஷாட்ட சொன்னது என்னன்னா 2021 அமித்ஷா சொன்னார்ல, தென் மாவட்டங்களில் ஒரு 40 தொகுதி டெல்டா தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு செல்வாக்கு இருப்பதாக எனக்கு உளவுத்துறை தகவல். எனவே ஒரு 15 இடம் நீங்கள் பிஜேபிக்கு கொடுங்க, அமமுகவை இதில் அகாமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது திரு இபிஎஸ் அவர்கள் மறுத்து விட்டார்ல. அப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த 18 எம்எல்ஏவை கொண்டு வர்ற போதே அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை இலக்கு தானே, அந்த ஒற்றை இலக்கை நோக்கி அமித்ஷாட்டையும் சொல்லியிருக்கலாம். அதில் எந்த நமக்கு அது தெரியல அந்த விஷயம். ஓகே சார், குறிப்பிட்டு இபிஎஸ் அவருடைய வெற்றி வரக்கூடிய காலகட்டங்களில் 2021 டிடிவியினுடைய ரோல் பார்த்தோம். இந்த சமயத்துலேயும் வந்து அந்த வெற்றியை பறிக்கக்கூடிய ஒரு நபராக திரு டிடிவி இருப்பாரா? அவர் அப்படி பொருத்திக்க பார்க்குறாரா? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலகீனமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தம். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கட்சியில் பயணிக்கிற முன்னணி நிர்வாகிகளிலிருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் அந்த கருத்தில் இருக்கிறாங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதாவது வெறும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், செயற்குழு, பொதுக்குழு என்று இருக்கிற அந்த சில 1000 பேர் மட்டுமே கட்சி இல்லை. அதை தாண்டி காலமெல்லாம் இரட்டலைக்கு வாக்களிக்கிறாங்கல்ல, கார்டு மட்டுமே வச்சுட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிய இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள பெரும்பாலோர் திரு எடப்பாடியினுடைய செயல்பாடுகளை அவர் வகுக்கிற வியூகங்களை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் வந்து எடப்பாடியை நான் பிடிக்கலன்னு வெளியில் வந்து அதை ஊடகத்தில் சொல்ல முடியாது. நான் அந்த கார்டு ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறேன்ல, அதில் கிட்டத்தட்ட 70% பேர் அவன் வெளிப்படையாகவே இந்த கட்சியின் நிர்வாகிகள், திரு எடப்பாடி போட்ட நிர்வாகிகள் போய் உறுப்பினர் அட்டை விநியோகிக்கிற போது அங்கே சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், நாங்கள் கரைவேட்டி கட்டிகிட்டே போக முடியல, நீங்கள் யார்கிட்ட இருக்க இபிஎஸ்டியா ஓபிஎஸ்டியா சசிகலாட்டியா தினகரன்ட்டியான்னு வெளியில் போக முடியலப்பா, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வந்தாதாப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். இதை உணர்ந்து தான் 2024 தேர்தலில் நமக்கு ஏற்பட்ட அந்த தோல்வி பின்னடைவை கருதி தான் இந்த 6 பேர் ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. இவர் திரு எடப்பாடி பிடிவாதமாக தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கு இருந்த அந்த அதிகார பலம், பணபலம், படைபலத்தை வைத்து கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். எனவே அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் தான் இவங்க களம் இறங்கி இருக்கிறாங்க. ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகினால் நீங்க எந்த தேசிய கட்சியோ மாநில கட்சியோ அங்க கூட்டணிக்கு தேடி வரும். நீங்க ஊரா போய் தாவேக்காவா, காங்கிரஸ் வா, விசிகாவா, கம்யூனிஸ்ட் வான்னு அழைக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான நிலையில் இருப்பதால் தான் வெற்றி சாத்தியமில்லை என்று இவர்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று, ஒரே ஒரு பதிவு, பாரதிய ஜனதா கட்சியின் மீது நீங்க உடன்பாடு கொண்டு வந்துட்டு இங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கொள்கை எதிரிகளை, சித்தாந்த எதிரிகளை கூப்பிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களை எப்படி நம்பும்? எனவே தான் அவர் மீதுமே
ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலையில தான் பாஜக இருக்கு திரு எடப்பாடி மீதும். சரி. எனவே இந்த பீகார் தேர்தல் முடிந்து வந்ததற்கு பிறகு நான் கருதுகிறேன், ஒருவேளை திரு எடப்பாடி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை வெற்றி பாதையில் எல்லோரும் அழைத்து செல்வார்கள் என்று கூட நான் கருதுகிறேன். ஓகே.